தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பாக இந்திய தினத்தில் 17வது நாளாக இந்த ஆர்ப்பாட்டம், மறியல் போராட்டம், தர்ணா போராட்டம், காத்திருப்பு போராட்டம், ஒப்பாரி போராட்டம், பல போராட்டங்கள் நடத்தி நாங்கள் இது என்னன்னா போன வருஷ சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்குறுதி 315 படி உங்களுக்கு காலமுறை ஊதிய தருவேன் என்று நமது முதலமைச்சர் ஐயா சொன்னாரு. இப்ப 4.25 வருஷம் ஆக போகுது, ஆட்சி முடிய போகுது, எங்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேறவில்லை. அதே போல அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 2000 ஓய்வூதியம், அதையும் காலமுறை ஊதியத்துடன் 6250 வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கையாக சத்துணவு அங்கன்வாடியிலே 60,000க்கு மேற்பட்ட காலிப்படங்கள் இருக்கிறது, அது உடனடியாக நிரப்ப வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணி மூப்புடன் புரமோஷன் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அடிப்படையான கோரிக்கை. இந்த கோரிக்கை இந்த ஆட்சியிலே எங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்பதுதான் எங்கள் சங்கம் மூலமாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம முதலமைச்சர் ஐயா இன்னும் எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்ற என்றால் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 2026 தேர்தலிலே எங்களுடைய ஓட்டை அவருக்கு இல்லை என்பதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனாலும் எங்கள் கோரிக்கை நிறைவேற என்றால் இன்னும் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமாகும். அதாவது சிறைநிரப்பு போராட்டம் இன்னும் தீவிரமாகும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அரசு இன்னும் எங்க மாநில மையத்தை இன்னும் எங்க அழைத்து பேசவில்லை, இன்னும் அழைத்து பேச எங்க கோரிக்கை இன்னும் நிறைவேறவில்லை. இன்னும் ஒரு தூசி கூட அவங்களுக்கு இன்னும் சொல்லவில்லை. இது ஒரு நாள் 17வது நாளாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்றோம். என்ன முடியும்னா எங்களுக்கு காலமுறை ஊதியத்துடன் எங்களுக்கு ப்ரொமோஷன் வழங்கணும். அந்த இதுவும் கொடுக்க 315 படி எங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் தீவிரமாகும். சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு அவருக்கு இல்லை என்பதை நாங்கள் சொல்லி வருகிறோம். எங்க நிறைவேறினா கண்டிப்பாக திமுக நாங்கள் போடுவோம். எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற வேண்டும்.